நலம் காக்கும் ஸ்டாலின், உங்கள் குடும்பத்தின் நலன் அரசின் பொறுப்பு. மதுரை பாரபத்தியில தாவேக மாநாட்டிற்கான 100 அடி உயர கொடிக்கம்பத்தை நடக்கூடிய பணியானது தொடங்கி இருக்கிறது. இது குறித்த விவரங்களோடு களத்திலிருந்து இணைகிறார் எம்முடைய செய்தியாளர் பாரி கார்த்திக். பாரி, வணக்கம். தற்பொழுது அந்த பணிகள் நடைபெறக்கூடிய காட்சிகளை நம்மளால பார்க்க முடிகிறது. எந்த அளவிற்கு இது குறித்து பாதுகாப்பாக அந்த பணியானது மேற்கொள்ளப்பட்டு வருகிறது? கள தகவல்களை வழங்கலாம். வணக்கம். தமிழக வெற்றி கழகத்தால் பெரிதும் எதிர்பார்க்கப்படக்கூடிய இந்த மாநில 2வது மாநாடு மதுரையில் புறநகரில் தற்போது அதற்கான மாநாட்டு பணிகள் நடைபெற்று வருகின்றன. குறிப்பாக ஏற்கனவே விக்கிரவாண்டியை பொறுத்த வரைக்கும் அங்கு இந்த கொடி முக்கிய விஷயமாக பார்க்கப்பட்டது. ஏனென்றால் அது இப்போது வரைக்கும் அந்த கொடி பறந்து கொண்டிருக்கிறது. அதன் அடிப்படையிலே தற்போது நாளைய தினம் நடைபெறும் இந்த 2வது மாநில மாநாட்டிற்காக தற்போது மாநாட்டுக்கு வெளியே, அதாவது மாநாட்டு நுழைவாயில் இருக்கக்கூடிய அந்த 7 நுழைவாயில் இருக்கக்கூடிய பகுதியில் மையத்தில் இந்த கொடிக்கம்பமானது நாளைய தினம் விஜய் அவர்கள் ஏற்றி வைக்க இருக்கிறார் அந்த கட்சியினுடைய கொடியை. அதன் அடிப்படையிலே அதை நடுகின்ற பணியானது தற்போது நடைபெற்று வருகிறது. இன்று காலை முதலே அந்த பணிகளானது தொடர்ச்சியாக நடைபெற்று வருகிறது. ஏற்கனவே ஜேசிபி இயந்திரம் மூலமாக இன்று காலை இந்த பணி துவங்கிய போது ஜேசிபியால் சரியாக இந்த பணியை மேற்கொள்ள முடியவில்லை என்ற காரணத்திற்காக பெரிய கிரைன் ஒன்று கொண்டு வரப்பட்டு தற்போது கொடிக்கம்பம் மேலே தூக்கி நிறுத்தப்பட இருக்கிறது. 100 அடி கொடிக்கம்பம் தற்போது தமிழக வெற்றி கழகத்தினுடைய அந்த மாநாட்டை அடையாளமாக இருக்கக்கூடிய கொடிக்கம்பம் இன்னும் சற்று நேரத்தில் அந்த கட்சியினுடைய பொதுச்செயலர் புசி ஆனந்த் அவர்களால் இந்த கொடிக்கம்பம் நேராக வைக்கப்பட இருக்கிறது. அது மட்டும் அல்லாமல் தொடர்ச்சியாக இந்த கொடிக்கம்பத்தை பொறுத்த வரைக்கும் கடந்த 3 நாட்களாகவே இதை அமைக்கும் பணியானது நடைபெற்று வந்தது. அதன் அடிப்படையில் தான் மிகப்பெரிய இரும்பு பைப்புகள் மூலமாக இந்த கொடிக்கம்பம் ஏற்றப்பட இருக்கிறது. நாளைய தினம் விஜய் அவர்கள் மாநாட்டு துவங்குவதற்கு முன்னதாக இந்த கொடிக்கம்பத்தில் இருக்கக்கூடிய தனது கட்சி கொடியை ஏற்றி வைப்பார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அதே போல கடந்த முறை போல ரிமோட் அடிப்படையில் தான் அவர் மேடையில் இருந்தவாறு மாநாட்டிற்கு வெளியே இருக்கக்கூடிய அந்த கொடிக்கம்பத்தை ரிமோட் மூலியமாக கொடியை ஏற்றி வைக்கிறார். அதற்கான பணிகள் தற்போது நடைபெற்று முடிந்திருக்கிற நிலையில் இன்னும் சற்று நேரத்தில் அந்த கட்சியினுடைய பொதுச்செயலர் புசி ஆனந்த் அவர்கள் இந்த கொடிக்கம்பத்தை நட இருக்கிறார். அதற்காக கட்சியினர் மற்றும் தொண்டர்களும் ஏராளமான பேர் தற்போது மாநாட்டு நுழைவாயிலுக்கு வந்திருக்கிறார்கள். தற்போதைய விவரங்களுக்கு நன்றி பாரி. நலம் காக்கும் ஸ்டாலின், உங்கள் குடும்பத்தின் நலன் அரசின் பொறுப்பு.